ஒரு பாட்டை கேட்டேங்க, மெய் மறந்து போயிட்டேன். அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு, என் மனசு என்கிட்ட இல்ல. அதாவது ரிப்பீட் மோட்ல கேட்டு 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 வந்து பாத்தீங்கன்னா என் வேலை விட்டு பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு வச்சிருக்காங்க திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? இப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழமை? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. பாடும் நிலா எஸ்பிபி, பாடும் சூரியன் ஸ்டாலின், பாடும் சனியன். இல்ல ரெடியா? இல்ல ரெடியா ரெடியா அப்படின்னு அந்த இது அந்த செட்டிங்லாம் ரெடியா? பெரிய ரெக்கார்டிங் ஸ்டுடியோல பாடுறாரு காந்தக்கல் கானா பாபு. அட டேய், எதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காண இல்லையாடா? எடுபட்ட முள்ள மாதிரி முடிச்சுக்கு பிச்சைக்கார பட வைக்க யார திட்டிட்டு இருக்க? உன்னதான் சொல்றேன். என்னதானா ஒரு முதலமைச்சரை வேலை வெட்டி எல்லாம் பாக்குறத விட்டுவிட்டு இப்படி உட்கார்ந்து இந்த காமெடி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் ஒரே டயலாக் இல்ல மனப்பாடம் பண்ணி டப்பா அடிச்சு வச்சுக்க வேண்டியது. இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. வீட்டுல இருந்து குட்டி குட்டி தலையில குட்டி குட்டி அதுவும் விக்க கட்டிட்டு கொட்டுவாங்க பொழுது உரைக்கிட்டு கூட்டி கூட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க பொழுது அந்த பாட்டை கொண்டு வந்து பாட வேண்டியது. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து பாடகர் நம்ப வச்சிருக்காங்க. இன்னொரு பாட்டும் சொல்லியிருந்தாரு, மடமை என்பது அச்சமாடா, திராவிடர் என்பது உடமையாடா. அச்சம் என்பது டேய், இவனே ஒரு இத்து போனவன், நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. ஏலகிரியில் பூத்த ஒத்த ரோசா நம்ம ஆ ராசா, அவர் வந்து பாத்தீங்கன்னா மின்ன ஏலகிரி இல்லைங்க, நீலகிரி. ஐயோ சே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. நீலகிரியில் பூத்த ஒத்த ரோசா அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து திராவிடத்தின் போர்வலா இன்னைக்கு வரைக்கும் வந்து சொல்லிட்டே இருக்கும் வந்து மின்னமலம் சேனல்ல வந்து கூப்பிட்டுருக்காங்க. திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஆ ராசா எம்பி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தனியா ஒரு அலக்கை வந்து மாட்டிடுச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல, அடிக்க நீ வரியா? அந்த தொகுப்பாளினி ஒருத்தங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல தொகுப்பாளினியா இருந்தாங்க. இன்னைக்கு என்ன வஞ்சகமோ தெரியல, மனசுல இருந்த வன்மத்தை ஃபுல்லா கக்கி ஆராசா அவர்களை அந்த மாணவர்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுத்திட்டாங்க. இந்த வீங்கிட்டு எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? அடிச்சது யாரு? சொன்னால எங்க தாத்தா நீலகிரிக்கு ஓடினாருன்னு, அங்க தேயிலை தோட்ட தொழிலாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா, நம்ம முன்னோர்லாம் அங்கதானே கஷ்டப்பட்டாங்க தான் போனேன். உண்மையா சார் இது? உண்மையா சார் இது? ஆமா, நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. பெட்ரம் ராஜாக்கு எப்பவுமே இந்த துடுக்குத்தனமான பேச்சு உண்டு. ஏதாவது தன்னை மிஞ்சிய அறிவாளி கிடையாது, மற்றவங்க எல்லாம் முட்டாள், எதுவும் தானே எகத்தாளமா பேசுறது. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது எகத்தாளமா பேசுற. இப்படித்தான் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு பெண் ஸ்கூல் பற்றி பேசிச்சு. ஏம்மா உங்கள் பசங்களை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் அரசு பள்ளியில் யாராவது சேர்க்குறீங்களா? நான் கேக்குறேன், இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க? சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? இல்ல கேள். அதுக்கு தான் சொன்னேன், நல்ல கேள்வி. தயவு பண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி. குட் கொஸ்டின் அப்படி. அது குட் கொஸ்டினா பேட் கொஸ்டினா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றா. வேர் இஸ் தி குட் ஆன்சர்? அது இல்ல, நல்ல கேள்வி. குட் கொஸ்டின். சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது ஹிந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. உன் பசங்களை எல்லாம் கொண்டு போய் நீ பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற, நீயே பிரைவேட் ஸ்கூல் நடத்துற, அந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஹிந்தி கட்டாயம்னு கொண்டு வர, தமிழ்ல பேசினா ஃபைன் போடுற. அதாவது தீ பரவட்டும், அதாவது ஹிந்தி பரவட்டும் அப்படிங்கறது தான் போல பரவ. அதுதான் சொல்றேன். நீ நக்கல்யா அவனுக்கு. நீ எப்படிடா தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி ஹிந்தி அரக்கன் ஒழிய, ஹிந்தி அரக்கி என்ன ஒழிய இப்படி எல்லாம் நீ பேசி ஏன்டா ஊரை ஏமாத்துறன்னு கேட்கறதுக்கு பாமரனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கூச்சம் இல்லாம பொய் சொல்றது 95%, 98.9%. கருணாநிதி தனம்லாம் எங்களுக்கும் தெரியும். 2% கிருமிகள் மாதிரி.
கருணாநிதியோட மகன் என்பதனால் மட்டும் ஸ்டாலின் வரவில்லை. ஸ்டாலினுக்கு தகுதிகள் இருக்கிறது என்று நீ சொல்ற வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியுது. உழைப்பால் உயர்ந்த சிகரம். உண்மையா சார் இது? ஆமா. வெலை போயிட்டாங்களோன்னு நினைக்கிறேன் அந்த தொகுப்பாளினி. ஏன்னா சீமான் அவர்களுக்கு பாக்குறாங்க, அவர்கிட்ட இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்கல கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. ஆராசாவை எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும்னு மட்டும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. மேயர் பிரியா அவர்கள் சென்னை சார்பா நிறைய விஷயங்கள் நிறைய நாட்டுக்கெல்லாம் போய் கொசுவை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி சாலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேயர் பிரியா அவர்கள் அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா யோசிச்சு கடைசியா பார்த்தா ஒரு வெள்ளை துண்டோடி வந்தாங்க. என்னையா இது வெள்ளை துண்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. இது அந்த பகுதி மக்களிடையே சிரிப்பலையை உண்டு பண்ணி இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த மூடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூடி கீழே இந்த கொசு வலையை போட்டுட்டு அதுக்கு மேலே டம்முனி தூக்கி அந்த மூடியை வச்சுட்டு இந்த மீதம் இருக்கும் கொசு வலையை அந்த மூடிக்கு மேலே சுருட்டி வச்சிருங்க. இப்படி இருக்க மழைநீர் கால்வாய்களுக்கு மேல இருக்கக்கூடிய இரும்பு துளைகள் மேல சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் கொசு வலையை போர்த்தி இருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன மழை பெஞ்சா மழைநீர் சாலையில தேங்காத வண்ணம் இருக்க 4000 கோடி ரூபாய் மதிப்பில சென்னை மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இல்லை, எனக்கு புரியலை. இப்போ என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, அண்டர் கிரவுண்டில் தானே தண்ணி ஓடிட்டு இருக்கு, அங்கே தானே கொசு முட்டையை போட்டு குஞ்சு பிரித்து அப்படியே போட்டுட்டு இருக்கு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கொசு வலையை வச்சு அந்த ஓட்டையை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வழியாக எப்படி கொசு வரும்? வராதுல்ல. கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த முக ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்துமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. பூமியை சுற்றி கொசு வலையை நல்லா பெருசாக தயாரித்து சுற்றி விட்டுருங்க. இந்த பூமியை சுற்றி விட்டுட்டிங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், கொசுவே இல்லாத பூமியை உருவாக்கிடலாம். நல்லா இருக்கே அவங்களுடைய ஐடியா. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. ஒரு ஓட்டை அடைச்சிட்டா கொசு வலை அப்படி நின்றுருமா? அதுக்கு கொசு வலை. இதுக்கு எத்தனை கோடி ரூபாய் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த 4000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இதுவும் இருக்குமோ? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.